குட் ஈவினிங் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா நேற்று வந்து நிஃப்டியில் வந்து ஆப்ஷன் வந்து கால் பை பண்ண சொல்லியிருந்தோம். அது என்ன கால்னு கேட்டிங்கன்னா 24,650 கால் வந்து நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். அது எந்த ப்ரைஸுக்கு மேலேனா ரூ. 72 மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து ரூ. 97 இல்லை ரூ. 93 போட சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 650. நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது எக்ஸாக்டாக போன லோவே வந்து 72 தான். நம்ம கொடுத்தது வந்து ஒரு 10 பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். 10 பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் அது ஒன்றும் ஹிட் ஆகலை. ரூ. 72 வாங்கியிருந்தாலும் அது போன லோ வந்து பார்த்திங்கன்னா 65 தான் போச்சு. நம்ம கொடுத்தது 10 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அதனால் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியிருக்காது. நீங்கள் ரூ. 72 மேலே பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 பாயிண்ட் போட்டிருந்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 97 கொடுத்தோம். அதையும் தாண்டி அது ரூ. 100 போயிடுச்சிங்க. இது ஒரு லாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அடுத்து நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கால் கொடுத்துருந்தோம். அதாவது 24,600 கால் கொடுத்துருந்தோம். அது ரூ. 100 மேலே பை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 90.87 ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. கரெக்டாக அது வந்து ரூ. 100 மேலே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது போன ஹை பார்த்தீங்கன்னா 37. நீங்கள் வந்து அது வரலையும் கூட வெயிட் பண்ணியிருக்க தேவையில்ல. நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்தது வந்து 25. அதையும் தாண்டி ஒரு 12 பாயிண்ட்டு. ஒருவேளை நீங்கள் வந்து 37 30க்கு வந்து போட்டு வச்சுருந்தாலும் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இதில் ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அப்புறம் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம கொடுத்தது ஆக்சுவலாக காலும் கொடுத்துருந்தோம், புட்டும் கொடுத்துருந்தோம். அது கொடுத்த கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே போயிடுச்சு. ஒரு வேளை அது வந்து நீங்கள் வந்து எடுத்து பண்ணியிருக்க முடியுமான்றது தெரியல. ஆனால் ஒரு வேளை வாங்கியிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த 5 மினிட்ஸில் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 9:15க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், வாங்கியிருக்க முடியாது. 147க்கு ஓப்பன் ஆகி அந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லே அந்த 50 பாயிண்ட்டு போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வாங்கியிருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம கொடுத்தது வந்து 52,500 அப்படின்றது வந்து கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம கொடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புட்டு கொடுத்துருந்தோம். 52,500 புட்டை வந்து ரூ. 150 மேலே பை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வழக்கம் போல் 10லேருந்து 15 பாயிண்ட் போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 டார்கெட்டும், அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம கொடுத்தது 200, அடுத்தது பார்த்திங்கன்னா 250. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது இது இன்னும் இன்றைக்கி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இது வந்து சடனாக போயிட்டு ஹிட் ஆகிட்டு டக்குன்னு திரும்பிடுச்சு மார்க்கெட்டு. நீங்கள் கரெக்டாக வந்து அந்த டார்கெட் ப்ரைஸ் போடலைன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கும். ஒரு வேளை நீங்கள் டார்கெட் கரெக்டாக போட்டு ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு ஒரு லாட்டுக்கு. இது லாட் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன 15, லாட் சைஸ் வந்து 15. 100 பாயிண்ட் எடுக்க முடியலாலும் ஒரு 75-80 பாயிண்ட்டு கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும் ஒரு லாட்டுக்கு. அதுபோல் நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து ஒரு கால் ஒரு புட்டு கொடுத்தோம். அதில் ஒரு கால் வந்து போயிட்டு ஹிட் ஆகிடுச்சு டார்கெட்டு. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டியில் 2ம் போயிருக்கு. அதுலேயும் நீங்கள் ஒன்று தான் எடுத்து பண்ணியிருக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா கோல் இண்டியா ஸ்டாக்கில் நம்ம கொடுத்துருந்தோங்க. ஸ்டாக்கில் வந்து நம்ம கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா 500 கால் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 500 கால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இடம் பார்த்திங்கன்னா ரூ. 10 மேலே இருந்தால் பை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் ஒரு ரூ. 9 போட்டுங்க. அது ஓப்பன் பண்ணதே ரூ. 1 மேலே தான். நம்ம கொடுத்த டார்கெட் வந்து 5 பாயிண்ட்டு தான், ரூ. 15 கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 23 வரலையுமே போயிருக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபுல் பாயிண்ட்டை பிடிக்க முடியாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 11 வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மணிக்கெலாம் வந்து அந்த டார்கெட் வந்து
ஹிட் ஆகிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு லாட் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2100 10,500 10,000 கிட்ட ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இது வந்து பை பண்ணியிருந்தால் கோல் இண்டியா வந்து ஒரு 10,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அடுத்து நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி. இன்றைக்கி எக்ஸ்பைரி, இது ரெண்டுமே ஒரே நாள் எக்ஸ்பைரி. ஆனால் எக்ஸ்பைரி ஒரே நாள் வந்தும் ஒன்றும் பெரிய மூமெண்ட் கொடுக்கல. அது ஏன்னு தெரில, பெரிய மூமெண்ட் எதிர்பார்த்தோம். ஆனால் அது வந்து சரியாக வந்து மூமெண்ட் கொடுக்காம போயிடுச்சு. நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியில் வந்து 2 கால் கொடுத்தோம். அதில் வந்து ஒன்று அதுவும் அது மாதிரி தான் பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேயே ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே வந்து ஏதாவது டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு திரும்பிடுச்சு. இது ரெண்டுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு டார்கெட் அடித்தது. பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ட்ரேடு முடிஞ்சிட்ட மாதிரி கரெக்டாக பண்ணியிருந்தால் தான் இதை ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதால கொஞ்சம் சொதப்பிடுச்சு. எப்பயுமே நல்லா எக்ஸ்பைரி வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுத்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய இடத்துல அது ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போய் டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு இது நீங்கள் வாங்கியிருக்க முடியுமான்றது இதுவும் சந்தேகம் தான். ஆனால் நம்ம சொல்ல வந்தது என்னென்னா, நம்ம கொடுத்த டார்கெட்டு அந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்து கரெக்டாக ஹிட் ஆகிட்டு திரும்பிடுச்சு. இது வந்து 20 பாயிண்ட் தான் நம்ம கொடுத்தோம். அதாவது 100 ரூபாய்க்கு மேலே பை பண்ணிவிட்டு 10 பாயிண்ட்டு வந்து நம்ம எப்பயுமே ஸ்டாப் லாஸ் கொடுக்கறது தான். 20 பாயிண்ட் டார்கெட் வச்சு கொடுத்தோம். ஒருவேளை 101 ரூபாயில் வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து 120 ரூபா நம்ம கொடுத்தோம். 25 பாயிண்ட் கொடுத்தோம். ஒருவேளை நீங்கள் எக்ஸாக்டாக அந்த 20 பாயிண்ட்டு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதில் ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைத்திருக்கும். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கேண்டிலில் போச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரலையும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கியிருக்கு. அதனால் இது வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதுபோல் நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அதே கேஸ் தான். அதாவது ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரத்துலேயே போயிடுச்சு. நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 50 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த புட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பித்த இடமே வந்து பார்த்திங்கன்னா 36 ஆரம்பித்து 49, அதாவது 50 க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம கொடுத்த டார்கெட் வந்து 25 பாயிண்ட் தான் கொடுத்தோம். இங்கே வந்து 150 வந்து 50 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் வாங்கிட்டு ஒரு 10 பாயிண்ட் கீழே போட்டிருந்தா கூட 10-15 பாயிண்ட் போட்டுட்டா கூட உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு நம்ம கொடுத்து 75, இதில் ஒரு 25 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கால், அதில் வந்து 2 தான் வந்து மிஸ் ஆகிருக்குன்னா எப்படி சொல்லலாம்னா டக்குன்னு திரும்பிடுச்சு. அதில் வந்து ஒரு நிஃப்டியில் வந்து நம்ம புட்டு ஒன்று கொடுத்தோம். அது வந்து அந்த லெவலே வரல. அதனால் உங்களுக்கு வந்து அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிருக்காது. நம்ம வந்து என்ன கொடுத்தோம்னா, நம்ம வந்து கொடுத்த புட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 600 புட்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு கேட்டிங்கன்னா 85 ரூபாய்க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸை ஒரு 75 பாயிண்ட் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா இந்த எடுத்தோடனே நீங்கள் போய் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா இது 9.25 கேண்டில், ஃபஸ்ட் கேண்டில் ரெட்டில் விழுந்திருக்கு. வாங்கி இந்த இடம் தான் டக்குன்னு 85 கீழே வந்து போச்சு. நம்ம வாங்க சொன்ன லெவலே பார்த்தீங்கன்னா 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து சடனாக கீழே வந்துடுச்சு. அதனால் நம்ம வாங்க சொன்னது வந்து 85 தான். 85க்கு மேலே இருந்தால் தான் நம்ம பை பண்ண சொன்னோம். இது வந்து 85க்கு மேலேயே வரல. அதனால் இங்கே புட்டு எடுத்திருக்க வாய்ப்பு கிடையாது. இதுபோல் நம்ம கொடுக்குற லெவல் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு ரெகுலராக என் வீடியோ வாட்ச் பண்ணுற சப்ஸ்கிரைபர் இல்லை என் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம கொடுத்த லெவலே வரலனா நீங்கள் வந்து அந்த ட்ரேடிங்க்கான இதே இல்லைன்னு அர்த்தம். அன்றைக்கி ட்ரேடிங்க்கான அந்த வாய்ப்பே வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால் நம்ம லெவல்ஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 85 ரூபா சொன்னோம், வரவே இல்லை. அது திரும்ப வந்தால் தான் நீங்கள் வாங்கணும்.
இந்த 24,600 புட்டு அது திரும்ப வரவே இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து அங்கே வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது. சரிங்களா? நம்ம லெவல் பாருங்கள். இந்த லெவல் வந்து வரவே இல்லை. வந்திருந்தா தான் நீங்கள் திரும்ப பை போயிருக்கலாம். அப்போ அந்த லெவல் வரலைன்னா அது வந்து குறைய போகுதுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம லெவலுக்குள்ள ஒரு பவரு. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக போட்டுட்ருக்கதால இதோட வெற்றி விகிதம் பற்றி உங்களுக்கு தெரியல. ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். என் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு கால்ஸ் கொடுக்குறது எல்லாமே ஹிட் ஆகுதுன்றதை பற்றி ரெகுலராக வாட்ச் பண்ணுற வியூவர்ஸ்க்கு தெரியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூடியூப்பில் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய வரும். நிறைய பேர் ஆப்ஷன்லாம் ரொம்ப லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். 99% தான் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதா லாஸ், அதாவது 1% தான், சாரி மாற்றி சொல்லிட்டேன். 99% வந்து லாஸில் தான் இருக்காங்க. லாஸில் தான் விட்டுட்டு போகிறாங்க. மீதி இருக்கிற 1% தான் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து F&O அந்த NSE வெப்சைட்லேயே உள்ளே நுழைஞ்சோடனே உங்களோட அலர்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதனால் இது வந்து என்னோடய லெவல்ஸ் வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது புதுசாக ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆப்ஷன்ஸ் பற்றி என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் கொடுத்துருக்கேன். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். நன்றி.